அதெல்லாம் அந்த காலத்தில் தீர்த்துருக்காரு. நம்மெல்லாம் ஒழுங்காக திருநீர் பூசியிருந்தால் கொரோனாவே வந்திருக்காரு, இந்தியாவே அண்டியிருக்காது. ஆனால் இப்போ ஒரு தலைமுறை வந்து விபூதினா என்னன்னே தெரியாமல் நம்ம பிள்ளைகளை வந்து, ஏன்னா காரணம் ஆட்சி. அது வந்து ஒரு 50-60 ஆண்டு காலமாக விபூதியுடைய பெருமையை நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம அப்பா காலத்தில் அது வந்து தாத்தா காலத்தில் சரியாக இருந்திருக்கு. ஒரு தலைமுறை வந்து விபூதியுடைய பெருமை தெரியாமல் பிள்ளைகள்லாம் அது ஒரு ஏதோ ஒரு லேசாக ஸ்டைலுக்கு வைப்பாங்க கொஞ்சம் உச்சாரம், அந்த மாதிரியான நிலைமையெல்லாம் மாறி இப்போ அடுத்து சைவ எழுச்சி வருது. முழு நீர் பூசணும். இந்த விபூதி வந்து காணை இனிய நீர், கவினை தருவது நீர், பேணி அணிவோருக்கெல்லாம் பெருமை சேர்ப்பது. அதாவது அந்த காலத்தில் வந்து குண்டிகை கையர்களோடும் சாக்கியர் கூட்டம் சொன்னார். இந்த பௌத்தர்கள் சமணர்கள் கூட இந்த விபூதி பூசனை பார்த்த உடனே அவன் அறியாமல் ஒரு நடுக்கம் ஏற்படுமா, ஆஹா அழகா இருக்கா, கண் திகைச்சு பார்ப்பான், அதனால அழகா இருக்க இது, நாம ஏன் இதெல்லாம் இழந்திருக்கோம் அவன் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இப்பவுமே சில முஸ்லீம்கள் பார்த்தா நம்மளை பார்த்தா அவங்க நமக்கு ரொம்ப ஒரு அந்யோன்யமாக ஆயிடுறாங்க. ஏன்னா நம்மளுடைய விபூதி அவங்களை கவர்ந்து இழுத்துருது. ஆனால் அவங்க ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அதில் இருக்காங்க. இருந்தாலும் இந்த விபூதியுடைய பெருமையை நம் பிள்ளைகளுக்கெல்லாம் நாம் கொண்டு